ஏ பக்கீலா வந்து தொலைங்க, எம்பிட்டு நேரமா நின்றுகிட்டு இருக்கிய? எடி நடுவாளி, நீங்க ரெண்டு பேரும் விசுக்காய் மாதிரி இருக்கீங்க. இப்படி விசுக்கு விசுக்குன்னு ஓடிட்டீங்க. நான் கொஞ்சம் ஆத்து செலுத்து தானே வர முடியும். நான் வர்ற நேரம் வண்டிக்காரன் காலுக்குள்ளையும் கைக்குள்ளையும் கொண்டுட்டு வந்து விடுறேன். எப்படி ஓடியாடுறதுன்னு நினைச்சேன். செத்த பொறுமையா இரு. அக்கா, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் கடைக்குள்ளேயே போயிட்டாங்க. எந்த வண்டியும் தான் வரல. அப்படியே ஓடி வாங்க. அன்னைக்கிலிக்கா சொல்லும் போல வண்டி எதையும் காணா. வாரியா கையை பிடிச்சுக்கிட்டே ஓடிடுவான். சரி வாடி மனசா. அவளுகளை காட்டி இவளுக்கு ரெண்டு பேரும் சுடுதண்ணியை ஊத்திக்கிட்டு பறக்குறாளுங்க. என்ன செய்யறது? வா, அப்படி மெதுவா போவான். நடக்க சொன்னா தவக்கிறது, ஓட சொன்னா உருள்றது. எப்படி நடக்குதுன்னு பாரு. ஏன் சீக்கிரம் நடந்து வாங்கத்தா, எம்புட்டு நேரம். பிள்ளை பாரு பிள்ளைய, எப்படி ரோட்ல ஆள் வர்றது தெரியாம இப்படியா ஏத்திட்டு போறது மாதிரி போவே? திமிரு பத்தியாக்க அந்த பிள்ளைக்கு. ஆள் வர்றது கூட பார்க்காம எப்படி போகுது பாரு. இந்த போன பைய வீடு எங்கடா இருக்குன்னு தெரிஞ்சா கூட பின்னாடியே போய் அவ ஆத்தாட்ட சொல்லி கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி உன் மையன் ரோட்ல போகையில எங்களை ஏத்திட்டு போறது மாதிரி வேறையான்னு எங்கிட்டு இருக்கு வைக்கன்னு கூட தெரியலையே. இந்த டவுனுக்குள்ள நம்ம எங்கிட்டு போய் தேடுறது? ஏன் லூஸ் வைக்கலா? போற பையன் என்ன உன் பக்கத்து வீட்டு கோமதி மைனா இல்ல ரேவதி மைனா? பின்னாடியே போய் அவ ஆத்தாட்ட சொல்லி கொடுத்துட்டு வர்றதுக்கு கிறுக்குகளா? அவன் எங்கிட்டோ போயிருப்பேன், இன்னும் நின்றுகிட்டு கத்திக்கிட்டே இருக்கிய. அடுத்து ஏதாவது வண்டி வந்து ஏத்திட்டு போதா இல்லையான்னு பாருங்க. வந்து தொலைங்க எங்கிட்டு. திமுறை பத்தி அடிக்கடி எப்படி ஏத்துறது மாதிரி போறியான்னு. அவன் வீடு எங்க இருக்குன்னு தெரியல. இல்லைன்னா அன்னைக்கு போய் சொல்லியே கொடுத்துட்டு வந்துடாமா. உங்க முகரையில போய் சொல்லுங்க. ஆளுகளையும் முகர கட்டையிலையும் பாரு. ஒரு ரோடு கிராஸ் பண்றதுக்குள்ள ஊர்ல உள்ள பயல்களை புறம் திட்டி தீத்தாச்சு. அப்புறம் அவன் என்ன சும்மா விடுறதுங்க? மேல ஏத்தி இருந்தா கை காலு என்ன ஆயிருக்கான்? அந்த பையலுக்கு தான் என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு தான் என்ன ஆயிருக்கான்? அவன் ஆத்தா யாரு என்னன்னு தெரிஞ்சிருந்தா போய் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கலாம். இந்த டவுனுக்குள்ள நம்ம எங்கிட்டு போய் கண்டுபிடிக்கிறது? எட்டி மாடனே, இது சரிப்பட்டு வராதுட்டியோய். கிளப்பி கூட்டிட்டு வா, துணி கடைக்குள்ள போவான். ஐயே, ரோடு கிராஸ் பண்ணிலேயே இந்த அட்டுலியும் துணி கடைக்குள்ள என்னென்ன பண்ண காத்திருக்காளுன்னு தெரியலையே. உள்ள வாங்கடியம்மா வாங்க. நம்மளும் வந்து இப்ப எம்புட்டு நேரம்ட்டி ஆச்சு மாடனே, இன்னும் வர ஆளை காணா. என்ன உருடியாத்தாது? வெறும் கார வண்டியா போகவும் வரவுமா இருக்கு. என்ன அன்னைக்கு கவனசாக்கா, ஏன் இப்படி வெக்குன்னு ரெண்டு பேரும் வேகமா ஓடியாடுறிய? பாவம் மெதுவா பொறுமையா காலுக்கு வலிக்காம தரைக்கு நோகாம நடந்து வாங்க. நாங்க போய் உள்ளக்கே நல்ல ஆரத்தி கடைச்சி எடுத்துட்டு வரோம். நல்ல ஆரத்தில எடுத்த பிறகு உள்ளக்கே போய் துணி எடுப்போமா? இந்த சும்மா இருடி அம்மா, கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காம. இது என்ன ரோடா கட்டி போட்டுருக்காங்க? ரோடு 24 மணி நேரம் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போக முடியுதா ஒரு மனுஷ மக்க? சல்லு 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 சல்லுன்னு காலுக்குள்ளையும் கைக்குள்ளையும் பூந்தா மனுஷ மக்க எப்படி நடந்து வர்றது நினைச்ச நீ? அன்னைக்கிலிக்கா, ரோடுன்னா வண்டி வாசி வராதா? என்ன பேசுறீங்க நீங்க? ஆமா, என்னத்த வராது போ. நம்ம ஊர்ல இப்படியா வண்டியும் காரும் வந்துகிட்டே இருக்கு. என்னத்தையோ ஒரு ஆளுக்க வந்தா, ஒரு விருந்தாடி வந்தா ஒரு கார்ல வருவாங்க. ஒரு எங்கேயும் போகணும்னா ஒரு பஸ் கிசு வரும். 1ஆம் நம்பரு 2ஆம் நம்பரு ஏறி போவான் வருவான். இப்படியாத்தா பொழுதன்னைக்கு வண்டியும் காரும் சல்லு சல்லுன்னு. வண்டி வாசி போறது கூட பிரச்சனை இல்லக்கா. அதை நம்ம காலுக்குள்ள விட்டு ஏத்திட்டு போறது மாதிரி போறாங்க பாரு. அப்பதானே கடுப்பா இருக்கு. எட்டி மாடனே, இப்பவே எனக்கு தலையை சுத்திக்கிட்டு வருதடி. ஏன் அன்னைக்கிலிக்கா, 24 மணி நேரமும் எங்க போனாலும் சரி வந்தாலும் சரி மாமா கையை பிடிச்சுக்கிட்டே போக வேண்டியது, கையை பிடிச்சுக்கிட்டே வர வேண்டியது. ஊருக்குள்ள அந்த மாதிரி இருந்துபிட்டு டவுனுக்குள்ள வந்தவொடனே ஐயோ எனக்கு திக்கும் தெரியல திசையும் தெரியலன்னு சிங்கு சிக்குன்னு ஆட வேண்டியது. ஆமா, நீ நிறுத்துறியாத்தா? ஒரேதான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காம. வாங்க உள்ளேக்கு போவோம். மாப்பிள்ளை வீட்டாளுக்கெல்லாம் போயிட்டாங்களா என்ன? எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க. அன்னைக்கிலி அக்கா பாவம் அமுசா குட்டி பாவம், அவளையும் போட்டு வயசு பிள்ளையும் இந்த வேகாத வெயில அலக்கழிச்சு தொலைகிறோம்போ. வாங்கடி எல்லாரும் உள்ளேக்கு போவான். உள்ளேக்கு அது ஏசியை போட்டு வச்சிருப்பாங்க. செத்தோடம் குழுன்னு இருக்கலாம். போங்க வைக்கலா, போய் தொலைங்க. எங்கதான் போச்சுன்னு தெரியலையே. இந்த பைய காலையில இருந்து ஒரு வாய் சோறு திங்கல. எங்க போய் ஊர் சுத்திக்கிட்டு தெரியுதுன்னு தெரியல. அடியலா, அடி பிங்கு, அடி பிங்கு. அத்தா, அடியல பிங்கு. என் பேரன் கிச்சாரன் இந்த பக்கம் வந்தியானா? இல்லத்தா, தம்பி இந்த பக்கம் வரவே இல்லையே. எங்கதான் போனேன்னு தெரியல. காலையில விடிஞ்சதுல இருந்து ஆளக்கானா. ஒரு வாய் சோறு திங்கல, ஒரு தண்ணி வெண்ணி ஒண்ணு குடிக்கல. இப்படியே ஊர்க்காடு சுத்திக்கிட்டு தெரியறியா? பூமாரி கூட கண்டு விளையாண்டுட்டு இருப்பான்டா. அங்க போய் கேட்டு பாருங்க. வயசான காலத்துல அவ வீட்டுக்கும் இவ வீட்டுக்கும் அலமோதறதானா எனக்கு காலையில இருந்து வேலை. என்னென்ன பாடு எடுத்ததுக்கு அந்த பயலுக. அடேலா, ஏ கிச்சா, ஏலே கிச்சா, எங்க போய் தொலைஞ்சிச்சுன்னு தெரியலையே. அடி பூமாரியே, அடியேலா பூமாரியே, அடியேலா, அடி பூமாரி. சித்தி, கிச்சாவோட ஆத்தா வெளியே நின்னு கத்திட்டு இருக்காங்க சித்தி. சரி போ, போய் என்னன்னு கேட்டுட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிடணும். ஓபி அடிக்கணும்னு நினைச்சா கொன்றுவேன் கொண்டு. சரி. அடியலா, அடி வீட்ல யாரடி இருக்கீ? அடியலா, இந்த வரேன்டா. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே தான் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாளுகளா? அவளுக்கு ஆத்தாளுக்குள்ள கொழுப்பு ரப்பு பூரா இவளுக்கு இருக்கத்தானே செய்யுது. அடியலா, அடியலா என்னடி செய்ய உள்ளக்கே? என்னன்னு கூட வந்து ஒரு சேதி கேட்க மாட்டேங்கிறாளுக ரப்பு கொண்டவளுக. என்னைக்கு சாத்தா? நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்.
ஏண்டி வனசமாவுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஒரு வார்த்தை என்னத்தான்னு கேட்க கூடாதுன்னா இருக்கு. காவு காவுன்னு வயசான காலத்துல நின்றுகிட்டு கத்திக்கிட்டு தானே இருக்கேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே என்னன்னு கேட்டேன், உங்களுக்கு தான் கேட்கல. ஆமா நல்லா கேப்பேன். எனக்கு என்ன காதுன்னு அவுஞ்சா ஓச்சு. ஆத்தாடி ஆத்தா, அவ ஆத்தா மார்களை விட இவளுக 16 மடங்கு இருக்காளுகத்தா. ஊரையே வித்துட்டு வந்துருங்க இப்ப உள்ள வயவுலையே. என் பேரனை பாத்தியா? கிச்சானும் நானும் தான் தெற்கு தெரு பிள்ளைங்க கூட கிரிக்கெட் விளையாண்டோம். நான் சாப்பிட வந்துட்டேன், அவன் வராம விளையாண்டுகிட்டே இருக்கான். அதானே கேட்டேன். சாப்பிடுற புள்ளைய வேலை வேலைக்கு வந்து சாப்பிட்டுட்டு பொம்போல போய் விளையாடுங்கன்னு வேறு. இதுக்குத்தான் சோறு தண்ணினா விஷமா இருக்கே. வச்சு குச்சியை வச்சு குத்துனா கூட திங்காது வயவுல. இதை நான் தேடி 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 ஊட்டிக்கிட்டு தெரிய முடியுமா? இப்ப எங்கே போறது நான் தெற்கு தெருவுக்கு? அவங்க பேரும் வராததுக்கு என்ன போய் திட்டிட்டு போறாங்க. இனிமே கிச்ச கூட விளையாடவே போக கூடாது. எங்க அம்மா வரட்டும், நான் சொல்லி கொடுக்குறேன். பெத்தவளுக்கு அக்கறை வேணும். ஆத்தாடி நம்ம புள்ள பட்டினியா கிடக்கே கொள்ளுதே, அதை கூப்பிட்டு சோறு ஓடணும் கொல்லணும்னு அவளுக்கு அக்கறை இல்லாம ஊராளுக்கு கொடி பிடிச்சுக்கிட்டு டை 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 டைன்னு தெரியுறா. அப்புறம் எங்கிட்ட அவளுக்கு குடும்பத்து அக்கறை இருக்கா? இன்னைக்கு வரட்டும். இன்னைக்கு இப்படியே அலமேலு புள்ள கத்தி கத்திட்டு என்ன செய்ய போறா? இழுத்து போட்டுக்கிட்டு பாப்பானா அவ இப்படியே கொண்டி மாடு தெரிஞ்ச மாதிரி தெரியுறா. அப்ப என்ன ஒரு ஏத்தம். இன்னைக்கு பாத்துக்கிறேன். இன்னைக்கு நடக்கிறது தானே. புள்ளைய உன் கையில உடிச்சு இண்டான்னு கொடுத்துப்புட்டு பேசாம ஒரு பொட்டியை தூக்கி தலையில வச்சு போடி நாயேன்னு புறமுதுக பிடிச்சு தள்ளல. என்ன பெத்தவ காத்தா இல்ல. ஆமா என்னடி இளவு மக்கா, ஒரு குடும்பத்து பொம்பளை இப்படி புள்ளைய விட்டுப்புட்டு பச்சை புள்ளைய விட்டுப்புட்டு டை டைன்னு தெரியுறானா? அப்ப என்ன ஒரு ஏத்தம். அப்ப எப்படி கிடந்தாலும் இவ பார்த்து அழுவா, நம்ம வாட்டுக்கு நம்ம சோழியை பார்த்துக்கிட்டு தெரியுவான். அப்பேற்பட்டவளுக்கு என்னத்துக்கு புள்ள மேல ஒரு அக்கறை இல்லாதவ என்னத்துக்கு கல்யாணம் பண்ணணும், என்னத்துக்கு புள்ள பத்துக்கறணும்னு கேக்குறேன். நானா கிடைச்சேன் இப்படி வயசான காலத்துல கடந்து மாண்டுகிட்டு கிடக்கிறதுக்கு? இல்ல நானா கிடைச்சேன்னு கேக்குறேன். இப்படியே விட்டாலும் சொன்ன அடிக்க வரமாட்டாளுங்க. இன்னைக்கு வரட்டும். இன்னைக்கு பைய வந்தோனே ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல இந்த வீட்டுல நான் இருக்கணும்னு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணா இல்லையான்னு பாரு. போட்டுக்கிட்டே இருடா. என்னடா எப்ப பார்த்தாலும் நீனே அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏய், என்னை அவுட் ஆக்குன பிறகு நீ பேட்டிங் பண்ணலாம்டா. முதல்ல என்ன அவுட் ஆக்குடா பாப்போம். போட போறேன். ஆத்தாடி டேய் கிச்சா, உங்க அப்பத்தா உனக்கு பின்னாடி சரியான மட்டக்கம்ப தூக்கிக்கிட்டு வருதுடோய். என்னது? அப்பத்தா மட்டக்கம்ப தூக்கிக்கிட்டு வருதா? எங்கடா காணா? எலேய் ஆத்தாடி, அப்பத்தா கிழவி சரியான மட்டக்கம்ப தூக்கிக்கிட்டு வருது. இன்னைக்கு கிச்சா நீ மாட்டுன உனக்கு வந்துரும்டா உச்சா. எலேய் இப்ப நிக்க போறியா இல்லையாடா? காலையில எத்தனை மணிக்கு நீ வீட்ல இருந்து வந்தவன்? இன்ன வர வீட்டுக்கு வந்து சோறு திம்பம்னு வந்திருக்கியா நீ? இப்ப நிக்க போறியா இல்லையா? அப்பத்தா லீவுங்கிறதுனால தான் அப்பத்தா வந்தேன். ஏகாத வெயில்ல கிடந்துக்கிட்டு நான் லோலோன்னு திரியிறேன். நீ எங்க இருந்து எங்க வந்து வயவுல விளையாண்டுக்கிட்டு இருக்க? என்ன ஒரு ஏத்தம் இருந்துச்சுன்னா சொல்லாம கொல்லாம ஓடியாருவே. காலை சோறு தின்றிருக்கியா நீ? காலையில எந்திரிச்சதுல இருந்து பச்சை தண்ணி பல்லுல வடல, காப்பி ஊத்தி வச்ச காப்பி அப்படியே கிடக்கு ஈ அடி போய். வந்து காலையில எந்திரிச்சதுல இருந்து இப்படியே விளையாண்டுக்கிட்டு தெரிஞ்சீனா சோறு யாராதீங்கிறது? நொப்பை கேட்டா என்னடா பதில் சொல்றதுன்னா? அப்பத்தா காப்பியே பிடிக்கல அப்பத்தா, நல்லாவே இல்ல. பூசத்தை 6 லைசமா போட்டு கலக்கி தர சொல்ல வேண்டியதானே உங்க அம்மாட்ட சொல்லி. உங்க அம்மா அப்படியே ஊருக்காடி சுத்திக்கிட்டு திரியிறாளே, அவளுக்கு நானாடா கிடைச்சேன், உனக்கு உங்க அம்மாளுக்கு நானா கிடைச்சேன்னு கேக்குறேன். வயசா திரும்பது எனக்கு, இல்ல உடம்பு இரும்பால் அடிச்சிருக்கா? லோலோன்னு எங்க இருந்து எங்க வர அந்த கம்பத்துக்கிட்டு தெரிய வைக்கிற நீ? அப்ப என்ன ஒரு ஏத்தம் இருந்தா அப்படி தெரியவே? என்னால இனிமே உங்களை பார்க்க முடியாது. பேசாம நீ பொட்டு செடியை கிளம்பிக்கிட்டு உங்க அம்மாச்சி வீட்டுக்கு போ. என்னால உங்களை வச்சு மேய்க்க முடியாதாமா? உனக்கு வேணும்னா நீ உங்க அம்மாச்சி வீட்டுக்கு போ, நான் எங்க அப்பா வீட்ல தான் இருப்பேன். என்ன ஒரு திமிரன் பத்தியா எப்படி பேசிட்டு போகுதுன்னு? இந்தடா ஏலே, எங்கடா ஒரு நீ சாப்பிட வாடா. எனக்கு சாப்பாடு வேணாம் அப்பத்தா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சாப்பிடுறேன். இப்ப நீ வீட்டுக்கு வராம மட்டும் இரு. உங்க ஒப்பங்காரன் வந்தோன்னா உன்னை பத்தி நான் சொல்றேன்னா சொல்லலையான்னு பாரு. இன்னையோட நீ வீட்டை விட்டு வெளியில போகாம கிடக்க போற, பாத்துக்கிட்டே இருவேன். ஏன் அப்பத்தா இப்படி பண்ற? காலையில எந்திரிச்சு வயசான காலத்துல ஆக்கி பொங்கி வைக்கத்தானே முடியும். இப்படி லோலோன்னு திரியவாயினால முடியும். தட்டுல போட்டு வச்ச சோறு அங்கனக்குள்ள மூடி வச்சிருக்கேன். போய் ஒழுங்கு மரியாதையா எடுத்து தின்னு போ. எடுத்து திங்கல நொப்பே வந்தவன உன்னைய 1க்கு 2 போட்டு கொடுத்து பொட்டிய ராவ சொல்லி புரிவேன். ராவையாமா உன்னைய எனக்கு பிடிக்கவே இல்ல. ஐ ஹேட் யூ. கேட்டியோ கழுதையோன்னு போ, போய் சோறு தின்னு போ. கிச்சா என்னடா வீட்டுக்கு போற? விளையாட வரலையா? ஏலே கோமதி மேனே, வந்தேன்னு வச்சுக்க, கையில என்ன இருக்குன்னு தெரியுமா? ஓடி போயிரு ஓடி. இந்த கிழவி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல ஒண்ணுமே விளையாடவே முடியாது. லீவ் அன்னைக்கு கூட நிம்மதியா விளையாடவே முடியல. நான் என்ன தாய் தகப்ப
இல்லாதவளா இல்ல வீடு வாசம் இல்லாதவளா? நான் ஏன் அங்க கிடந்து கஷ்டப்படணும்? இனிமே அந்த வீட்டு பக்கம் போகவே மாட்டேனே. அம்மா, அம்மா, அம்மா. சௌமியா, எப்படி வந்த? நல்ல வேலைம்மா. ஏன் வந்தேன்னு கேட்காம எப்படி வந்தேன்னு கேட்டீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஏண்டி தங்கம், ஏன் தங்க பிள்ளைய நான் ஏன் அப்படி கேட்க போறேன்? என்னடா ஆச்சு? ஏன் கோவமா இருக்க? ஆபீஸ் போலையா அன்னைக்கு நீ? ஆமா, ஆபீஸ் போற மனநிலையிலேயே அந்த வீடு என்ன வச்சிருக்கு. நான் ஆபீஸ் போறதுக்கு முதல்ல உட்காருங்க, அப்புறமா சொல்றேன். என்னடா கண்ணு, என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ கோவம்? ஏதாவது சாப்பிடுறியா? கூல் ட்ரிங்க்ஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. இனிமே நான் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன். என்ன சௌமியா சொல்ற? வீட்டுக்கு போக மாட்டியா? ஆமாம்மா, இனிமே அந்த வீட்டு பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ஏண்டி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? வா, முதல்ல வந்து ஏதாவது சாப்பிடுவா. அம்மா, நான் எவ்வளவு டென்ஷன்ல வந்து கொதிச்சு போய் உட்கார்ந்திருக்கேன். நீ சாப்பிடுவான்னு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? ஊர்ல இல்லாத மாப்பிள்ளைன்னு அந்த ஒண்ணுமில்லாத வெறும் பையலுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் எவ்வளவு அசிங்கப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? மருமையன் பெங்களூருக்கு மீட்டிங் போயிருக்காருன்னு தானே சொன்னேன், வந்துட்டாரா? ஆமா, அந்த மனுஷன் வந்துட்டா மட்டும் அப்படியே என்னத்தை பண்ணி கிழிச்சிட போறாரு. ஒன்னத்துக்குள் லாய்க்கு இல்லாத மனுஷனை கல்யாணம் பண்ணி வச்சு நான் தாமா இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்கி என்னத்துக்கு பிரயோஜனம்? ஒரு மண்ணுக்கும் இல்ல. அந்த வீட்டுல கொஞ்சம் கூட எனக்கு மரியாதையே இல்ல தெரியுமா? சௌமியா, மருமையே வீட்டுல இல்ல, பெங்களூர் போயிருக்காரு. அங்க இருக்கிறதே உன் மாமியாலும் மாமனும் புள்ள பூச்சிங்க தான் இருக்கு. அதுங்க கூட எதுவும் சண்டை போட்டியா? யாருமா புள்ள பூச்சின்னு சொல்ற? என் மாமனாரு உனக்கு புள்ள பூச்சியா? அந்த ஆளு எப்பேற்பட்ட விஷ கிருமி தெரியுமா? ஏண்டி, அந்த மனுஷன் என்ன பண்ண போறாரு? நீ கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் எப்ப கொடுப்பேன்னு பார்த்து காத்துக்கிட்டு இருந்து வாங்கி வாயில போட்டுட்டு பேசாம அவரோட அறையில அவர் படுத்திருக்க போறாரு. அவர்னால உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா, அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட போர்வையை இழுத்து பொத்திக்கிட்டு பேசாம பொத்திக்கிட்டு படுத்துறாருமா. ஆனா பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னு எப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்தாரு தெரியுமா? என்ன சௌமியா சொல்ற? உன் மாமனார் உன்கிட்ட சண்டைக்கு வந்தாரா? அட ஆமாமா, எத்தனையோ தடவை என் மாமியா கிழவி அவங்க மக வீட்டுக்கு போன டைம்லலாம் பட்னியா போட்டு சோறு போடாம கூட கொண்டிருக்கேன் தெரியுமா? அப்பெல்லாம் பசி மயக்கத்துல கூட அந்த மனுஷன் ஒரு வார்த்தையை நான் எதிர்த்து கேட்டதில்ல. இன்னைக்கு பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னு என்னை எப்படி தெரியுமா கேட்டாரு? ஒவ்வொரு வார்த்தையும் நாக்கு புடுங்கிறது மாதிரி இருந்துச்சுமா. ஏன் உன் மாமியாவுக்கு என்ன? அட ஒன்றும் இல்லைம்மா, அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு லஞ்சுக்கு வராங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு நின்றுக்கிட்டே சமைச்சதுல கால் வலி வந்துருச்சான். ஹாஸ்பிட்டல் போகணும், 500 ரூபாய் பணம் கொடுன்னு கேட்டுச்சு. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு 500 ரூபாய் பணமா? ஆமாம்மா, 500 ரூபாயை வாங்கி முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டு தைலத்தை தேய்ச்சி கால் வலியை சரி பண்ணிட்டு அந்த 500 ரூபாயை எடுத்துட்டு போய் மக வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு சேர்த்து வைக்கும். அது வேற விஷயம்னு வையேன். ஆனா என்கிட்ட காசு இல்ல, காசு என்ன மரத்துலையா காக்கிது அப்படி இப்படின்னு சொல்லி நான் விரட்டி விட்டுட்டேன். அந்த 500 ரூபாயை நான் கொடுக்கலன்னு வையேன். அதானே பார்த்தேன், 500 ரூபாய் என்ன மரத்துலையா காக்கிது? காசு கொடுக்கலன்னு சொல்லவும் புருஷன்கிட்ட போய் 1க்கு 4 வத்தி வச்சு அந்த ஆளு என்கிட்ட எப்படி வந்து ஆக்ரோஷமா கத்தி சண்டை போட்டான் தெரியுமா? எனக்கே ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சுமா. இந்த புள்ள பூச்சிக்கா கொடுக்கு முளைச்சு இப்படி பேசுதுன்னு எனக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு தெரியுமா? என்ன சௌமியா சொல்ற? பொண்டாட்டிக்காண்டி சண்டை போட்டாரா? ஆமாம்மா, கடைசியா அந்த மனுஷன் இது நான் கட்டின வீடு, இந்த வீட்ல இருக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல, முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ, நான் இந்த வீட்டை வித்து பேங்க்ல போட்டுட்டு ஒரு வேலைக்காரி வச்சு நானும் என் பொண்டாட்டியும் சமைச்சு சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்றாருமா. என்ன சௌமியா சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. அந்த மனுஷனா இவ்வளவு பேச்சும் பேசினாரு? அந்த கிழவி கூட இருந்துச்சா இல்லையாடி? கிளவி தானமா ஏத்தி விட்டு முன்னாடி நீங்க போய் பேசுங்க, நான் பின்னாடி ஒண்ணுமே தெரியாதது மாதிரி வரேன்னு பவ்யமா வந்து நின்று வாங்குங்க, ஏன் இப்படி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, வாங்க வாங்கன்னு சும்மா நடிக்கிறாமா. அவ நடிக்கிற நடிப்பு அப்படியே அப்பட்டமா தெரியுது தெரியுமா? சரிடி, அதுக்காக நீ கிளம்பி வந்துருவியா? அப்புறம் அந்த வீட்ல மானங்கிட்ட சோறு திங்க சொல்றியா? அந்த ஆளு அந்த வீடு அவர் கட்டின வீடுன்னு சொல்றாருமா. என் புருஷன் அந்த வீட்டுக்காக எதுவுமே பண்ணலையா? அப்படி சொல்லும்போது அந்த வீட்ல நான் எப்படிமா இருக்க முடியும்? அதனாலதான் கிளம்பி வந்துட்டேன். பைத்தியக்காரி பைத்தியக்காரி, தப்பு பண்ணிட்டியேடி. நீ எதுக்கடி அந்த வீட்ல இருந்து கிளம்பி வந்த? அவங்க கோவமா பேசினா உடனே நீ வீட்டை விட்டு கிளம்பிடுறதா? ஏம்மா, உன் வீட்ல வந்து உட்காந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்துவேன்னு பாக்குறியா? நானும் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேம்மா. ஒன்னு நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், உன்கிட்ட பணம் கேட்க மாட்டேன். நீனும் என்ன அடிச்சு துரத்தலான்னு பாக்குற, அப்படிதானே? பைத்தியக்காரி பைத்தியக்காரி, ஏண்டி இப்படி பேசுற? நீ வரல போகல வந்து தங்க மாட்டேங்கிறேன்னு கவலைப்பட்டிருக்கேனே தவிர என்னைக்காவது நீ வர்றியேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கேனா? ஏண்டி இப்படி பைத்தியம் மாதிரி பேசுற? அப்புறம் நான் இவ்வளவு தூரம் சொல்லி இருந்தோம் நீ அந்த வீட்ல இருந்து வந்திருக்க கூடாதுன்ற, அவசரப்பட்டுட்டேன்ற, இதுக்கு என்னமா அர்த்தம்?
சௌமியா, நீ உன் மாமியா கூட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்ததை நான் தப்புன்னு சொல்லல. அந்த கிழட நான் கட்டின வீடு, அதனால நீ வீட்டை விட்டு வெளியில போ, வீட்டை வித்து நான் பேங்க்ல போட்டுக்கிறேன், ஒரு வேலைக்காரி வச்சு நாங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம்னு சொன்னாருல்ல, அதுக்கப்புறம் நீ வந்தது தாண்டி தப்பு. அந்த வார்த்தையை கேட்ட பிறகு நீ வரலாமா? அம்மா, இப்ப என்ன சொல்ல வர? நீ எதை சொல்றதா இருந்தாலும் டைரக்டா சொல்லு. உன் மாமனாரு கோவப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தையை செயலாக்கிட்டா நீ எங்க போய் நிப்ப? யோசிச்சு பாத்தியா? அதுக்காக எந்திரிச்சு நிக்கவே முடியாம தள்ளாடிக்கிட்டு இருக்க அந்த கிழட அவர் காலில் போய் விழுந்து, ஐயா சாமி, நான் சொன்னதெல்லாம் தப்பு தான், உங்களுக்கு பணம் கொடுக்காம விட்டதெல்லாம் என் மேல குத்தம் தான், இனிமே உங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், எனக்கு இந்த வீட்டுல ஒரு ஓரத்துல ஒரு இடம் கொடுங்கன்னு போய் கெஞ்ச சொல்றியா? அப்படிலாம் தன்மானத்தை விட்டுட்டு போய் கெஞ்ச சொல்லலடி. அந்த 500 ரூபாயை கேட்ட உடனே எடுத்து கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. மா, என்னம்மா அண்ணியன் மாதிரி பேச்ச மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? மாத்தி பேசல சௌமியா, சூழ்நிலைய புரிஞ்சு பேசுன்னு சொல்றேன். ஐயோ, அங்கதான் என்ன டார்ச்சர் பண்ணி அனுப்புனாங்கன்னா இங்க அதுக்கு மேல டார்ச்சரா இருக்கு. ச்சே, ஏன்டா இங்க வந்தோன்னு தோணுது. ஏண்டி இப்ப இவ்ளோ டென்ஷனா ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருக்க? இது ஒரு சாதாரண பிரச்சனை தான், ஈஸியா ஷார்ட் அவுட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஃப்ரீயா விடு சௌமியா. இங்க பாரு, அம்மா பாரு. பின்ன என்னம்மா, உன்கிட்ட வந்தா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், கொஞ்சம் மன நிம்மதியா இருக்குமேன்னு இங்க வந்தா நீ அதுக்கு மேல என்ன பைத்தியம் பிடிக்க வைக்கிறம்மா? சௌமியா, இன்னைக்கு ரேஞ்சுக்கு உன் வீட்டோட மதிப்பு 1 கோடி ரூபாய் போகும். 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை அசால்ட்டா விற்க சொல்லிட்டு நீ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு வரப்போறியா? அம்மா, அதுக்காக என் தன்மானத்தை இழந்து அந்த வீட்டுல போய் இருக்க சொல்றியா? நானும் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேம்மா, அதை மறந்துடாத. உன் பொண்ணுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு, அதை இழக்க சொல்றியா? சௌமியா, நீ கோவத்துல பேசுற, அம்மா சொல்றத பொறுமையா கேளு. அம்மா, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. என்ன, அந்த கிழவி இருந்தா 3 வேளையும் எனக்கு சமைச்சு போடும். ஒரு வேலைக்காரிக்கு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தோம்னா சமையல் வேலையை பாத்துக்க போகுது. அந்த மனுஷன் வீட்டுல இருந்து தோட்டத்து வேலையெல்லாம் பாத்துக்க போறாரு. கழுத அதே 10,000 ஒரு தோட்டக்காரனுக்கு சம்பளத்துக்கு கொடுத்தோம்னா தோட்டத்து வேலையெல்லாம் பாத்துக்க போறான். என் புருஷன் காய்கறி வாங்கிட்டு வர்றது, பேங்க்குக்கு போறது, அது கட்டுறது இது கட்டுறதுன்னு மத்த ஏவர வேலை எல்லாத்தையும் பாப்பாரு. அதுக்கெல்லாம் ஒரு ஆள் வச்சுக்கிட்டா அந்த வீட்டுல என்னால சமாளிக்க முடியாதுன்னு சொல்றியா? இல்ல வேற ஒரு வாடகை வீட்டுல என்னால போய் வாழ முடியாதுன்னு சொல்றியா? வாடகை வீட்டுக்கு போக முடியும் தான் சௌமியா, ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. ஒன்னால இப்ப இருக்கிற வீட்டை விட்டுட்டு ஒரு சிங்கிள் பெட்ரூமு, அட்டாச் பாத்ரூம் கூட இல்லாம காமன் பாத்ரூம்ல ஒரு சின்ன ஹாலு, சின்ன கிச்சன், அந்த மாதிரி சிம்பிளான ஒரு வீட்டுல மாசம் 10,000 ரூபாய் வாடகை கொடுத்து உன்னால போய் இருக்க முடியுமா? சொல்லு பாப்போம். ஏன் நான் அந்த மாதிரி சிம்பிளான வீட்டில் போய் இருக்கணும்? நான் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், என்னால 20,000 30,000 கொடுத்து நல்ல வீட்லயே இருக்க முடியுமா? யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுற நீ? சரி, ஓகே, உன் வசதிக்கு ஏற்றது மாதிரி 30,000 இல்ல 20,000 ரூபாய் வாடகை வீட்டில் கூட உன்னை வைக்கலான்னு வை. மாசம் 20,000 ரூபாய் வாடகைக்கு கொடுக்கணும். கரண்ட் பில்லு, டொல்லுக்கு, அது இது கேஸ் சிலிண்டர்னு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுக்கு உனக்கு மாசம் கரண்ட் பில்லே 10,000 ஆகும். சரி, அதையே செலவை குறைச்சிக்குவோன்னு வையேன். தோட்டக்காரனுக்கு 10,000, சமையல்காரிக்கு 10,000, வீட்டை தூட்டி தொடச்சி பெருக்கி பாத்திர விலைக்கு போடுறவளுக்கு 10,000, அப்புறம் ஏதோ சொன்னியே அங்கங்க போறது வர்றது செலவுகள்னு, அதுக்கெல்லாம் உன் புருஷன் இப்ப பாப்பாரு. தனியா போயிட்டேன்னா பாப்பாருன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா பார்க்க மாட்டாரு. அதுக்கு ஒரு 10-15,000 வச்சா இதுலயே உன்னோட 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் போயிடும். மிச்சம் இருக்கிற காசுக்கு நீ காருக்கு டீசல் போடுறதுக்கும் போனுக்கு பேலன்ஸ் போடுறதுக்கும் நீ போயிட்டு வந்தா சமைச்சு சாப்பிடுற சாப்பாட்டுக்குமே போயிடும். அம்மா, அது மட்டுமா, ஒரு புடவைன்னு எடுத்தா 10,000 ரூபாய்க்கு குறையாம தான் நீ புடவை எடுப்ப. எப்படியும் 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை 2 பவுன் நகைனாலும் உனக்கு எடுக்கணும். நகை இல்லாம போனா உனக்கு பிடிக்காது, ஏன்னா நீ யாருங்கிறத மற்றவங்களுக்கு காட்டணும். அப்புறம் மாசத்துல 10 நாள் ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவ. சமையக்காரிக்கு என்னதான் சமையலுக்கு காசு கொடுத்தாலும் வெளியில சாப்பிடலைன்னா உனக்கு தூக்கம் வராதே, உனக்கு டேஸ்ட்டும் பிடிக்காது, வெளி சாப்பாடோட டேஸ்ட்டுக்கு பழகிட்ட. அப்படி இப்படின்னு பார்த்தாலும் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் உனக்கு பத்தாது சௌமியா. அம்மா, அதுக்காக அந்த ஆளு வீட்டை விற்க போறான்னு சொல்லவும் அவர் காலில் போய் என்ன விழுகணும்னு சொல்லாம சொல்றல நீ?
சௌமியா, வீட்டை வித்தாருன்னா கூட ஏதோ அவர் வீடு அவர் வித்துட்டாரு, இனிமே அந்த வீடு உனக்கு இல்லைன்னு ஏதோ மனசை தேத்திக்குவேன்னு வையேன். ஏன்னா நீ மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறல்ல, அதனால சொல்றேன். இதே வீட்டை மக அன்னைக்கிளிக்கு எழுதி கொடுத்துட்டு அவர் பாட்டுல உனக்கு கம்பியை நீட்டிட்டா அதை உன்னால தாங்க முடியுமா? அது எப்படி? அன்னைக்கிளிக்கு எழுதி கொடுத்துருவாரா அவரு? என்னமா பேசுற நீ? அதெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டாரு. ஏன் எழுதி கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிற? அந்த அன்னைக்கிளியும் அவ புருஷன் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தான் தனியா வீடு வாசம் இல்லாம மாமியா விரட்டி விட்டு ரோட்ல வந்து நின்று கஷ்டப்படுறாங்களே. அவங்களும் வாடகை வீட்டுல தானே இருக்காங்க. ஆமாம்மா. அதான் சௌமியா, இப்ப நீ ஒரு கஷ்டம்னு வந்தோன்னே என் மனசு எப்படி துடிக்குது, அதே மாதிரி தானே மகப்படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க தாய் தகப்பனுக்கும் துடிக்கும். அதை எப்படி சரி பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்குமா இல்லையா? என்னம்மா சொல்ற நீ? பிராக்டிக்கலா சொல்றேன் சௌமியா. அப்படியெல்லாம் நடக்குமாம்மா? நடந்துச்சுன்னா என்னடி பண்ண முடியும் நம்மளால? உன் புருஷன் முழுக்க முழுக்க ஆத்தா அப்பு தங்கச்சின்னு அவங்க சப்போர்ட்டு தான். உன் மையன் மட்டும்தான் உனக்கு இருக்கான். உன் மையனும் பொண்ணுங்க 2 அங்க லட்டு மாதிரி இருக்குதுங்க. அந்த பக்கம் அப்பா பக்கம் போய் சப்போர்ட்டுக்கு நின்னா பின்னாடி மகளுகளை நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கங்கிற எண்ணம் அவனுக்கும் இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா? 1000 இருந்தாலும் மாமியா மகளுகடி. பயமுறுத்தாதம்மா. உன்கிட்ட ஒரு சப்போர்ட்டுக்காக வந்தா பயமுறுத்துற? பயமுறுத்தல சௌமியா, பிராக்டிக்கலான விஷயங்களை அம்மா உனக்கு எடுத்து சொல்றேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டா உன்னால தாங்க முடியுமா? அதுக்காக தாண்டி சொல்றேன். காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு கேட்டா காரியம் தான் பெருசுன்னு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஓரமா நிக்கணும் சௌமியா. அப்படி இருக்கிறவதான் புத்திசாலித்தனமான பொம்பளை. இப்ப நான் என்னம்மா பண்ணட்டும்? இப்போ நீ ஒன்றும் பண்ண வேணாம். நாளைக்கு உன் வீட்டுக்காரர் பெங்களூர்ல இருந்து வராருல்ல, அவர் வந்த பிறகு எல்லாத்தையும் பேசிக்கலாம். நீ பயப்படாம இரு. அம்மா, அந்த கிழமை அன்னைக்கிளிக்கு எழுதி வச்சிருவாரம்மா. பயப்படாதடி, அம்மா இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா.